என்றால் அவர்கள் ஏதோ மாதிரியான அவர்கள் ஏதாவது பெற்றுக்கொள்வோம். இந்த அடிப்படையில் உங்களுடைய பிசினஸ் ஸ்டடீஸ் பாடத்தை வினாபத்திரம் தயாரிப்பவர் தான் 4ஆம் தேதி வருகின்ற இருக்கின்றார். அதை ஒழுங்கு செய்த கனகசிங்கம் விரிவுரையாளர்களுக்கு நன்றி கூற வேண்டும். 4ஆம் தேதி உங்களை அனுமதி கொடுத்திருக்கிறார். உங்களையும் 5 பேர் ஒரு பாடசாலைகளில் இருந்து அவர்கள் பெற்று ஆசிரியர்களுக்கான ஒரு செமினாரோட உங்களுக்கும் அதனுடைய கருத்துக்களை வழங்குவதற்கு அந்த 4ஆம் தேதியை பயன்படுத்துவதற்கு உங்கள் ஆசிரியர்களால் தெரிவு செய்யப்பட்ட 5 பேர் தான் என்றால் கூடுதலாக அந்த மண்டபத்துக்கு போக முடியாது. ஆகவே வரையறுக்கப்பட்ட ஆசனங்கள். ஆகவே 5 பேரை தெரிவு செய்து நீங்கள் அந்த 5 பேரும் போய் பயனடைந்து மற்றவர்களுக்கு கூறுங்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி முந்தைய காலங்களில் தர யாருமே இல்லை. தற்போது அதனை பயன்படுத்தி அந்த சந்தர்ப்பங்களை தருவதற்கு பலர் இருக்கிறார்கள். அதனை நாங்கள் பயன்படுத்துகின்ற விதத்தில் பலனடைய வேண்டும் என்று கூறி இந்த செயற்திட்டம் தொடர்ந்து இரட்சணையின்றி ஆண் பெண் சந்திக்கும் இடம் பல பாடசாலைகளுக்கு வந்திருக்கிறீர்கள். அவர்கள் இதை தொடரும் போது நான் சொன்ன முதலாவது ஒழுக்கம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஒழுக்கம் இங்கே குறைக்கப்படுமானால் இந்த செயற்திட்டத்தை நிறுத்துவதற்கும் எங்கள் படிப்பாளர் முடிவெடுப்பார். ஆகவே அந்த ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிப்பது மிக முக்கியம். படிக்காதவர்கள் அப்படியே விட்டுட்டு போகலாம். படிக்கேட்டு வந்திருந்தால் ஒழுக்கத்தை இதாக உங்களிடம் பணிவாக கண்டுகொள்கின்ற ஒரு இது. ஏனென்றால் பல பாடசாலைகள் வருவதனால் அவர்கள் நடப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்குது, வயது வந்தவர்கள். ஆகவே மிகவும் கவனமாக உங்களுடைய பாடசாலையை நீங்கள் எப்படி கட்டுப்பாடாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த மண்டபத்தில் இருக்கின்ற மாணவர்கள் அனைவரும் முடியும் வரையும் கட்டுப்பாடாக இருந்து இந்த செயற்திட்டம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து பலனடைய வேண்டும் என்று இல்லாமல் இறைவரால் நான் பிரார்த்தித்துக் கொண்டு இச்சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததற்கு அவர்களுக்கு நன்றியும் கூறிக்கொண்டு முடியும். அவர்களுக்கு நன்றி. அதை கேட்டுக்கொண்டதற்கு உங்களிடம் நாங்கள் மீண்டும் கேட்கின்ற ஒரு விஷயம், உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம். அதே போல இந்த செயற்திட்டம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக உங்களது ஒழுக்கம் சம்பந்தமான பூரண ஒத்துழைப்பினை எங்களுக்கு வழங்கியுள்ளவர்கள். இன்றைய தினம் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும் இந்த மண்டபத்திலே இந்த கல்லூரியினால் விடுக்கப்பட்டிருக்கும் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்த கல்லூரியின் இந்த எல்லைக்கு அப்பால் கல்லூரிக்கு உள் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நாங்கள் இந்த கல்லூரியில் இருந்து உடனடியாக மண்டபத்தை பெறுவதற்கு எவ்வளவோ சிரமப்பட்டிருந்தோம். அந்த சிரமத்தினை தீர்த்து வைக்கும் முகமாக இந்த வலியக்கல்வி பணிப்பாளர் அவர்கள் பணிப்பெயர் பேரில் இந்த மண்டபம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இந்த திட்டத்தையோ இந்த திட்டத்துக்காக ஒழுங்கப்பட்டிருக்கின்ற நிதியையோ துஷ்பிரயோகம் செய்வதற்கு இடமளிக்காதீர்கள். உங்களுடைய பூரண ஒத்துழைப்பினை வேண்டி நிற்கின்றோம். அடுத்து எமது செயற்திட்டத்தின் வெற்றிக்காக நாங்கள் உங்களிடமிருந்து சில தகவல்களை எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே எங்களுக்கு நீங்கள் சில தகவல்களை வழங்கி ஒத்துழைப்பினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக உங்களுக்கு ஒரு வெற்றுத்தாள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றுத்தாளில் நான் கேட்கின்ற 5 வினாக்களுக்கு உங்களுடைய விடைகளை எழுதி வைத்திருங்கள். நீங்கள் இங்கிருந்து வெளியேறும் போது அந்த விடைப்பத்திரங்களை இங்கு ஒப்படைத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மட்டக்களப்பு மாவட்ட பல்கலைக்கழக அனுமதி முக்கியமாக வர்த்தக பிரிவு ஏன் குறைவாக காணப்படுகிறது? இதற்கு நீங்கள் கூறுகின்ற காரணம் என்ன? இது எதற்கு அவசியம்? ஏனெனில் எமது தேசத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக உங்களுக்கு நீங்கள் கருதுகிற ஒரு காரணத்தை எழுதுங்கள். யாருடைய பெயரையோ முகவரியோ பாடசாலையோ எழுத வேண்டிய தேவையில்லை. கேள்விக்கு மாத்திரம் விடையெழுதுங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்கலைக்கழக அனுமதி விசேடமாக வர்த்தக பிரிவில் குறைவாக காணப்படுவதற்கான காரணம் என்ன? ஏன் குறைவாக காணப்படுகிறது? இதற்கு நீங்கள் ஒரு காரணத்தை எழுதுங்கள்.